ஹாய், வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? உலகத்தை பார்த்து என்ன யோசிக்கிறீங்க? கற்பனையை பார்த்து, சிந்தனையை பார்த்து, கதையை பார்த்து வியந்து போய்க்கிறேன். என்ன கதை அப்படி பார்த்து வியந்தீங்க? அந்த கதைக்கு தான் இன்னும் விட கண்டுபிடிச்சிக்காம இருக்கிறேன். என்ன சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு தெரிஞ்ச சொல்ல இயலுமா அந்த கதையை? சரி சொல்லுங்களேன் பாப்போம். கட்டாயமாக சொல்லணும், இல்லாட்டி நீங்கள் பொம்மனாவது பண்ணணும். கட்டாயம் இருந்தால் சொல்லுவேன். கட்டாயம். ஒரு ஊரில் குருடனும் செவுடனும் ஊமையனும் பாரிய சிநேகிதர்கள். இப்படி சிநேகிதர்கள் பாரிய சிநேகிதர்கள். அப்படி இருந்து அவங்க 3 பேரும் அன்பா பண்பா அவங்களோட வீட்டுக்கு போய் வந்து கொண்டு இருந்தாங்க. வந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் நண்பர்கள் தானே, ஆகையினால எல்லாரும் வளமையாக நம்புற மாதிரி 3 பேரும் 3 பேரையும் நம்பினாங்க. கொஞ்சம் காலம் கடந்து போச்சு. கடந்து போனோடனே அதில் சின்ன விபரீதம் ஒன்று நடந்துச்சு. என்ன விபரீதம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதைத்தான் இப்போ சொல்லப்போகிறேன். சரியாக கேளு. குருடண்ட வீட்டில் செவுடன் போய் வந்துக்கிட்டே இருந்த செவுடன் சடாண்டு குருடண்ட பொண்டாட்டியை வச்சுக்கிட்டேன். இது அவன் நண்பன் ஊமை என்ன செஞ்சான் கண்டுக்கிட்டான். ஊமையனும் குருடனும் ரொம்ப நெருங்கிய சிநேகிதர்கள். இதை எப்படியாவது அதோட ஊமையை யோசிச்சான், என் உயிர் நண்பன் குருடன்ல இந்த விஷயத்தை எப்படியாவது போடணும். என்ன முறையில் போடலான்னு பல மாதிரி யோசிச்சான். இவனும் கை காட்டுறான், அவனும் காலாட்டுறான், கண் விளங்காட்டான். ஐயா சொல்றது சொல்ல முடியாது, துன்பப்படுறான், துயரப்படுறான். ஆனால் ஏதோ ஒரு வகையில் சொல்லிட்டான். எப்படி சொல்லியிருப்பான்னு சொல்ல இயலுமா? தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க.